சாண்ட்ரா வந்து ரொம்ப நேரமாக கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து அப்படி குனிஞ்சு அந்த முட்டிக்கு நடுவில் ஃபேஸ் வச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒன்றும் சரியாக புரியல. ஆனால் பிரஜனை மிஸ் பண்ணி தான் அழுறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் அழுதுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு கன்சோல் பண்ணுறாங்க. இப்போ என்ன 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா போரூர், இங்கேருந்து இங்கே தானே போயிருக்காரு, வந்துடுவார், நீ கவலைப்படாத, குழந்தைங்க கூட இருப்பார், நீ இப்படி அழுதேன்னா அண்ணாவும் அங்கே போய் உடஞ்சிருவார், அண்ணா எவ்வளோ கெத்தாக சந்தோஷமாக போனார், அங்கே போயிட்டு அப்புறம் நீ இப்படி அழுதுறதை பார்த்தா அண்ணாக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, மக்கள் ஏன் இப்படி தப்பு பண்ணுறாங்க, நான் எவ்வளோ நம்பினேன், அவர் நல்லா தானே விளையாண்டாரு, ஏன் அவருக்கு ஓட்டு போடாமல் எனக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஒய்ஃபாக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பதிலாக பிரச்சனை இருந்திருக்கலாங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட பிஆர் வைக்கலாம் காசு இல்லை, காசு இருந்ததுன்னா பிஆர் வச்சுருந்துருக்கலாம், எங்ககிட்ட அதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ சொல்கிற பிஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க, திரும்பவும் இல்லை, மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அவருக்கு ஓட் போட்டிருக்கணும், ஒரு நல்லா விளையாண்டார், எல்லாமே கரெக்டாக பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, விஜய் சாரும் அப்படி தானே சொன்னார், நல்லா விளையாண்டாருன்னு தானே சொன்னாங்க, கெத்தாக தானே அண்ணா போயிருக்காங்க, நீ இப்போ அழுதாதான் அண்ணா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறம் நீ இப்போ அழுதேன்னா இதை வச்சு இவங்க எல்லாரும் ஒன்று அடிப்பாங்க, ஓஹோ அப்போ இவ்வளோ நாள் கப்பிள் கேம் விளையாண்டுருக்காங்க போல இருக்குது, பிரஜன் இல்லாமல் உனக்கு சர்வை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளவரான ஒரு பாயிண்ட் பேசுகிறாங்க ரம்யா. இதை வந்து அவங்க கேமில் காமிச்சிருக்கலாம், நான் கேமில் காமிச்சு நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் இப்போ வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இதை வச்சு ஒன்று அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தான், ஏன்னா 2 நாள் வரைக்கும் எல்லாரும் சும்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இதையே வச்சு ஒரு பாயிண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் எவ்வளோ நல்லா விளையாண்டாரு, பிரவீனே எவிக்ட் ஆகி போக தானே செஞ்சார், ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோவில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான், பிரவீன் வந்து உண்மையிலே ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன், ரொம்ப சென்சியாரிட்டியோட சூப்பராக ப்ளே பண்ண ஒரு மனுஷன். அப்பாவும் எவிக்ட் ஆகி அவ்வளோ ஃபீல் பண்ணார், எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது வந்து அவருக்கு ஒரு பெருமை தான். அது வந்து பிக் பாஸ் காதில் கேட்டு அவர் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டிடிஎஃப்கெல்லாம் அவர் கொடுத்தா 200% கொடுப்பாரு கேம் விளையாடுறதுக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.